2 லட்சம் பேர்த்துக்கு 200 கோடி தேவை. இந்த 200 கோடி இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம வழக்கு போட்டு இதெல்லாம் வெளிவந்ததுனால சேர்றவங்க உள்ள புதுசாக சேர்றவங்க குறைஞ்சிட்டாங்க. அந்த பணத்தை வச்சு தான் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நடந்துச்சு. மக்களை அடித்து வாங்கி இவன் சொத்துக்களாக வாங்கி வச்சிருக்கிறான். அவன் பேரில், அவன் டிரைவர் பேரில், டிரைவரோட ஒய்ஃப் பேரில், அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை பேர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சீஸ் பண்ணணும். 100 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இது பண்ணியிருக்கோம். அதையும் கவர்மெண்ட் முடக்கி இருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடும்போது ஒரு புகார் கூட கிடையாது. 100 புகார் 200 புகார் இருந்தது. கடைசியில் அது கோர்ட்டுக்கு போகும்போது எவ்வளோ புகார் தெரியுங்களா இருந்தது? 52,000 புகார். நான் இந்த வழக்கில் டே 1லேருந்து சொன்னது ஒன்று கூட மாறாமல் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. இதுவும் நடக்கும். 30,000லேருந்து 50,000 புகார்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல் வருஷம் சேர்ந்தவன் எல்லாம் சம்பாரிச்சிருப்பான். சம்பாதிக்க கிடையாது, அடுத்தவனோட காசை பிடிங்கி அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே புதுசாக சேர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க காசை பிடுங்கி இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இவன் 1 லட்சம் போட்டு 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பான், 10 லட்சம் எடுத்திருப்பான், 20 லட்சம் எடுத்திருப்பான். இவனுக்கு இப்போ மன ஒளியில் இருக்கும். அப்போ கண்டபடி பேசுறது. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட பாமக நிர்வாகியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மைவி3 ஆட்ஸில் இப்போ என்ன நடக்குது? இப்போதைய அப்டேட் என்ன? மைவி3 ஆட்ஸில் இப்போ பொருளாதார குற்றப்பிரிவு கோயம்புத்தூரில் விசாரிச்சிருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி முதல் முறையாக அவங்க புகார் கொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இப்போது திரும்பி 2வது முறையாக பாருங்கள், இது ஒரு மோசடி. இதுக்கு எதிராக நீங்கள் பணம், அதாவது மக்கள் பணம் ஏமாந்துருந்தீங்கன்னா உடனடியாக புகார் கொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை கூப்பிட்ருக்காங்க. இப்போ பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பொருளாதார குற்றப்பிரிவு கிட்ட இவங்க மக்கள் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ இந்த சூழ்நிலைங்க. பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது, மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, அதனால மைவி3 ஆட்ஸில் பணம் போட்டவங்களாம் அமைதியாக இருங்க, எலெக்ஷன் முடிஞ்சதும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, ஆனாலுமே மக்களுக்கு அந்த பணம் போய் சேரலை. இது எப்படி பார்க்குறது சார்? நாங்கள் இது புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஆனது 2024 ஜனவரிங்க. ஜனவரியில் நாங்கள் சில பிப்ரவரியில் பேட்டி கொடுக்கும்போதே, இல்லை ஜனவரியில் பேட்டி கொடுக்கும்போதே நாங்கள் சொல்லிடணும், எங்களோட கால்குலேஷன்ஸுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அடுத்த மாத பணமே கொடுக்க முடியாது. அதாவது 2024 பிப்ரவரி மாத பணமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ கணிச்சிருந்தோம். அதை நாங்கள் நிறையா பேட்டிகளில் கூட சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துலேருந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணோம். இப்போ 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா சராசரியாக ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா அவங்களோட பேசிக் அமௌண்ட். அந்த 10,000 ரூபா மாதம் கொடுத்தா கூட 2 லட்சம் பேர்த்துக்கு 200 கோடி தேவை. இந்த 200 கோடி இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம வழக்கு போட்டு இதெல்லாம் வெளிவந்ததுனால சேர்றவங்க உள்ள புதுசாக சேர்றவங்க குறைஞ்சிட்டாங்க. அந்த பணத்தை வச்சு தான் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதத்தில் இவங்ககிட்ட இந்த 200 கோடி இருக்காது, பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லி அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க இல்லை நாங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ண மறந்துட்டோம், அதனால தான் அது நீங்கள் பண்ணோன்னே காசு போட்டுருவோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் போங்கு, இத்தனை மாதம் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், ஏன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது 1 மாதம் கழித்து முடிச்சோன்னே தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் முடித்ததுக்கப்புறம் தான் பணத்தை நாங்கள் கொடுப்போம், ஜூன் 4 ரிசல்ட் வருது, ஜூன் 3 ரிசல்ட் வருது, ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போவே மே மாதமே சொல்கிறேன், அந்த பேசுகிறவங்ககிட்ட எல்லாம் பந்தயம் வைக்கிறேன், பந்தயம் வச்சுக்கலாங்க, ஜூன் 3, 4 வேணாம், அதுக்கப்புறம் 1 வாரம் விட்டுருங்க, ஜூன் 10ஆம் தேதி கூட உங்களுக்கு பணம் வரலைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பந்தயம் எல்லாம் கூட வச்சு. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை. அப்புறம் பார்த்தா அப்போவும் காசு கொடுக்கல, அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது நாங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம், இவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறது தான் ரீசன் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் ஒரு ரிட்டு போட்டோம். ரிட்டு போட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதார குற்றப்பிரிவு பேங்க் கோர்ட்டில் சொல்கிறாங்க 118 கோடி நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் சொன்னது, நாங்கள் கணிச்சது கரெக்ட். 200 கோடி இருந்துச்சுன்னா தான் 1 மாதத்துக்கே கொடுக்க முடியும்ன்ட்டு ஜனவரி மாதம் கணிச்சது. நாங்கள் அக்டோபர் மாதத்தில் ரிட்டு போடும்போது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் அவங்ககிட்ட பணம் இல்லை, அதை இப்போ ஃபுல்லாக சீஸ் பண்ணிட்டாங்க. பணத்தை கம்ப்ளீட்டாக பொருளாதார குற்றப்பிரிவு சீஸ் பண்ணிட்டாங்க.
நாங்கள் 100 கோடிக்கான சொத்துக்களை வந்து கவர்மெண்ட் கிட்ட எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தான் இவங்களோட சொத்து. மக்களை வந்து அடித்து வாங்கி இவன் வந்து சொத்துக்களாக வாங்கி வச்சுருக்கிறான். அவன் பேரில், அவன் டிரைவர் பேரில், டிரைவரோட ஒய்ஃப் பேரில், அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை பேர்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சீஸ் பண்ணணும். 100 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இது பண்ணியிருக்கோம். அதையும் கவர்மெண்ட் வந்து முடக்கி இருக்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட பணம் இல்லை. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் உரிமையாளர் வந்து கைது பண்ணும்போது பல்வேறு தரப்பு மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக வந்து போராட்டத்திலலாம் ஈடுபட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து மக்கள் நிறைய பேர் புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை சார்பில். மக்கள் போய் புகார் கொடுக்குறாங்களா? இன்னும் அவங்க உரிமையாளர் மீதான நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கா? இல்லை. இப்போ வந்து புகார் வந்து நிறைய புகார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த ஐஎஃப்எஸ் வழக்கில் பார்த்தீங்கன்னா முதல் எஃப்ஐஆர் போடும்போது ஒரு புகார் கூட கிடையாது. அதுவும் சுவமோட்டோவாக போலீஸ் தான் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எஃப்ஐஆர் ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் 100 புகார் 200 புகார் இருந்தது. கடைசியில் அது கோர்ட்டுக்கு போகும்போது எவ்வளோ புகார் தெரியுங்களா இருந்தது? 52,000 புகார். எஃப்ஐஆர் போடும்போது ஒரு புகார் இல்லை, எல்லாம் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் அது தீர்ப்பு வரும்போது 52,000 புகார். இதை தான் நான் இப்போது மைவி3 ஆட்ஸுக்கும் சொல்கிறேன். புகார் முதல் சுவமோட்டோ தான் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெயிலுக்கெல்லாம் போகும்போது 50 புகார் இருந்தது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் புகார் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 30,000லேருந்து 50,000 புகார் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நடக்கும். நான் இந்த வழக்கில் டே 1லேருந்து சொன்னது ஒன்று கூட மாறாமல் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. இதுவும் நடக்கும். 30,000லேருந்து 50,000 புகார்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மைவி3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண மக்கள் யாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப அடித்தட்டு மக்கள் தான். கூலி தொழிலாளிகள், இந்த ஓட்டுநர்கள், அவங்களாம் தான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்து இப்போது எப்படி இருக்கும் மனநிலை? இது நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்கணும். அவங்க மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு நிறுவனம் இந்த மாதிரி வந்து 5,000 கோடி 10,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சுரண்டியிருக்கான். கடந்த 10 வருஷத்தில் இது மாதிரி மோசடி, இந்த பாஞ்சி ஸ்கீம் மோசடி கும்பலில் மட்டும் நம்ம எவ்வளோ இழந்திருக்கோம் தெரியுங்களா? 1 லட்சம் கோடி. எவ்வளோ? 1 லட்சம் கோடி ரூபாய் இதனால நம்ம பாமர மக்கள் இழந்திருக்கிறாங்க. அவங்க சூழ்நிலை, அவங்க மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வைக்கிற தீர்வு தான் என்ன சொல்கிறோம், இப்போது இதுக்குன்ட்டு பொருளாதார குற்றப்பிரிவுக்குன்னு ஒரு டிஜிபி கொண்டு வரணும். தனியாக இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு டிஜிபியை கொண்டு வரணும். இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொருளாதார குற்றப்பிரிவு இல்லாமல் ஒரு டிஆர்ஓ நம்ம வந்து கொண்டு வரணும். டிஆர்ஓ கொண்டு வந்து விசாரிக்க, இந்த மாதிரி நிறுவனம் வந்துச்சுனாவே அதை விசாரிக்கிறதுக்கு டிஆர்ஓக்கு பவர் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். டிஜிபி, தனி டிஜிபி ஃபார் இஓடபிள்யூ வரணும். ஏடிஜிபி தான் இப்போ இருக்கிறாங்க. பட் இதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து கொண்டு வந்தால் மக்களுக்கு நிறையா பேர்த்த காப்பாற்ற முடியும். இப்போது மைவி3 ஆட்ஸ் மக்கள் நிலைமை ரொம்ப 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 கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா எங்கே போகிறது? பொருளாதார குற்றப்பிரிவு போனாலும் இவ்வளோ டிலே பண்ணி ஒவ்வொரு வழக்கிலையும் 10 வருஷம் 20 வருஷம் இழுத்து எங்களுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் பணத்தை ஏமாந்துட்டோம், யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிபி போட்டு ஒரு டிஆர்ஓ போட்டு உடனடியாக அந்த கேஸை முடிக்கணும். இந்த வழக்கே பார்த்தீங்கன்னா நான் புகார் கொடுத்தது ஆகஸ்ட் 28, 2023. இன்றைக்கி எவ்வளோங்க? அங்கே அதில் ஒரு 5, 12, இப்போ ஒரு 5, 10, 28 மாதம் பக்கமாக கடந்துச்சு. இன்னும் இந்த வழக்கை வந்து ஜவ்விழி இழுத்துட்ருக்குறாங்க. இவ்வளோ வாஸ்ட்டாக பொருளாதார குற்றப்பிரிவு நடந்துக்கிறாங்க. புகார் கொடுக்க வரவங்ககிட்ட இந்த ஃபார்மேட் வந்து இவங்க கொடுக்காம, ஃபார்மேட் ரிலீஸ் பண்ணாமல், இல்லை புகார் வாங்காமல், இந்த ஜெராக்ஸ் கடைக்கு போ, இந்த ஜெராக்ஸ் கடைக்கு போனேன்னா தான் அவங்ககிட்ட ஃபார்மேட் இருக்குது, நீ பண்ணிட்டு வா. அந்த ஜெராக்ஸ் கடைக்கு போனால் ஒரு புகாருக்கு 700 ரூபா கேட்குறான். அவனே இழந்துட்டு வந்து ஏமாந்துட்டு வந்து நிற்கிறான். அந்த மக்கள்கிட்ட 700 ரூபா பிடுங்குறாங்க. இதுதான் இன்னைக்கு லட்சணம் இப்படி இருக்குது. இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு செட்டப் கொண்டு வரணும். ஒரு டிஜிபி கொண்டு வரணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிஆர்ஓ கொண்டு வரணும். பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு டிஆர்ஓ கொண்டு வரணும். இதெல்லாம் இருந்திருக்குது, இதை கொண்டு வரணும். இப்போ இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? உங்களோட யூகம் என்னவா இருக்குது இதில்? இப்போ 1000 புகார் 1500 புகார் வந்திருக்கும் அப்படின்னா அடுத்து சார்ஜ் ஷீட், இவங்க எல்லாத்தையுமே ஒரு டிஃபேக்டோ கம்ப்ளைண்டாக வச்சு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் விட்னஸாக சேர்த்து இதை சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சோன்னா கசகசன்னு கம்ப்ளைண்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த 118 கோடியை அந்த கேஸில் பிரித்து இந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு இன்னும் 2-3 வருஷம் இழுத்துருவாங்க பொருளாதார குற்றப்பிரிவு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட்
இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகம் இல்லையா? இப்போ ஏன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? அது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே அது. இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல என்கிட்ட, இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரு அப்படின்னா, இது வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர். முதல் வருஷம் சேர்ந்தவன் எல்லாம் சம்பாரிச்சிருப்பான். சம்பாதிக்க கிடையாது, அடுத்தவனோட காசை பிடுங்கி அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே புதுசாக சேர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க காசை பிடுங்கி இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இவன் 1 லட்சம் போட்டு 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பான், 10 லட்சம் எடுத்திருப்பான், 20 லட்சம் எடுத்திருப்பான். இவனுக்கு வந்து இப்போ வந்து மன ஒளியில் இருக்கும். அப்போ வந்து கண்டபடி பேசுறது, என்ன தவறாக பேசுறது, பொருளாதார குற்றப்பிரிவை இவங்க இப்போ வந்து என்ன விட்டுட்டாங்க, பொருளாதார குற்றப்பிரிவை செங்கலாக பேத்து எடுத்துருவாங்களாம். இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சு இதில் துரித நடவடிக்கை சீக்கிரம் குயிக்காக டெசிஷன் எடுத்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் நீங்கள் பார்க்க போகிறது, இந்த சார்ஜ் ஷீட் கேஸ் போகும்போது 20,000லேருந்து 30,000லேருந்து ஒரு 50,000 வழக்குகள் புகார்கள் வரப்போகுது. கண்டிப்பா சார். மைவி3 ஆட்ஸோடைய இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டமா எப்படி நடக்கும்ன்றதை பத்தி பல்வேறு தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க.